இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கிருபை தொடர்ந்து உங்களோடு இருப்பதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். என்னோடு கூட ஹல்லேலூயா வேத வசனத்தை ஹல்லேலூயா திறக்கும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 115 Psalm 115 சங்கீதம் 115 16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போம். Verse 15 and 16 15 16 சங்கீதம் 115 15 16 வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அந்த வேத பகுதி மேல கைகளை வைத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரோடு பேசக்கூடியாய் பரலோக பிதாவே, மறுபடியும் குமாரனை இயேசுவின் நாமத்தில் அப்படியே சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை அப்படி அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதை ஆசீர்வதிப்பட்டு எங்களை போசி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னது போலப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்தில் நாங்கள் பிழைக்க உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குறதுக்கு என்னோட பேசி தோத்துறோம்ப்பா. இந்த வார்த்தையை எடுத்துகளோட பேசும் இந்த நாளில இந்த வார்த்தை என்ன கிரியை செய்யணுமோ பரிபூர்ணமாக எங்கள் வாழ்க்கையில கிரியை உதவி. இது யூடியூப்ல கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறந்துபடியாக கட்சிக்கிறோம். கவலையோடு பாரத்தோடு அழுவிய கண்ணீரோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்முடைய வசனம் பிள்ளைகளை பலப்படுத்த முடியாது, பிள்ளைகள் அனுபவத்தை திருப்திப்படுத்த முடியாது. அனுபவ ஊழியக்காரன் ஜெபிக்கிறார். நிரம்பல கலவரத்தை இல்லை கூட பாதுகாப்பு வலையுமே வருகிறோம். ஒவ்வொரு உள்ளார் மனுஷன் பலப்பட உதவி நீ பெருகணும் நாங்கள் செய்யணும். ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பரமப்பிதாவே. யாராவது வாசிப்போம் சத்தமாய். 15 16 வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், வானம் கர்த்தருடையவைகள், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள். ஆங்கிலத்தில் நாம் வாசிப்போம் என்றால் the highest heaven belong to the Lord, but the earth he has given to the mankind. ஆனால் பூமியையோ அல்லது வானங்கள் தேவனுடையவைகள், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மை சிருஷ்டித்தார் என்பதை ஒருபோதும் மறக்காதபடி இருக்க தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. மனுஷனை அவர் உண்டாக்கினார். ஆகவே நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை முதலாவது அறிந்திருப்போது மட்டும்தான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்தான மேன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாளில் கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய அல்லேலூயா சொந்தங்களாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் என்பது ஒருபோதும் வந்துடக்கூடாது. ஆகவே அவருடைய ராஜ்யத்துக்கு வேண்டியதான காரியங்கள் இந்த நாட்களே தேவன் நமக்கு அல்லேலூயா விலக்கி தர அவர் போதுமானவராக இருக்கிறார். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நாம் பாவத்துக்கு மறித்து நித்திய ஜீவனை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். ஒரு காலத்தில் நாம் பாவத்தில் வாழ்ந்தோம். ஆனால் எப்பொழுது ஆண்டவரோடு நாம் உடன்படிக்கை பண்ணுகிறோமோ அந்த உடன்படிக்கை பண்ணும்போது நாம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். 20-21 வசனங்களை நாம் வாசிப்போம். 20-21 தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று, தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று பரிசேயர் கேட்டபொழுது, பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரயத்தனமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தேவ ராஜ்யம்
கர்த்தருடையவைகள். ஓவியோ மனுபுத்திரருக்காக கொடுத்தார். ஆனால் இந்த கர்த்தருடைய ராஜ்யமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறார்? நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள அந்த ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. The kingdom of God is in your midst. உடைய மத்தியிலே இருக்கிறது, உனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. Is in you. The kingdom of God is in you. ஹல்லேலூயா. உனக்குள் இருக்கிறது. விசுவாசிகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க. வாக்கியத்தை கற்றுத்தரவர் போதுமானவர். ஆகவே so wherever you go, you take the kingdom God with you. எங்கெல்லாம் போகிறாயோ அங்கெல்லாம் தேவ ராஜ்யத்தை எடுத்து செல்கிற ஒரு விசுவாசியாய் காணப்பட வேண்டும். அப்பதான் அந்த தேவ ராஜ்யம் அங்கே செயல்படும் போது இந்த காலங்களில் தேவ ராஜ்யத்தின் மூலமாய் செயல்படுகிற அநேக காரியங்களை குறித்து பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. You bring them under kingdom culture. தேவ ராஜ்யத்தினுடைய காரியங்களை, ஹல்லேலூயா, அந்த கல்ச்சரை, அந்த ஹல்லேலூயா காரியங்களை எடுத்து செல்லுகிற விசுவாசிகளாய் நாம் இருக்கணும். வேலை செய்கிற இடங்களிலே, நாம் தங்குகிற இடங்களிலே, போகிற இடங்களில் எல்லாவற்றிலும் 2020ஆம் ஆண்டிலே கர்த்தர் அப்படி உங்களை வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 103:19 வாசிக்கிறோம். His kingdom rule over all. தேவ ராஜ்யம், ஹல்லேலூயா, அவருடைய ராஜ்யம் சர்வத்தையும் ஆளுகிறது. சங்கீதம் 103:19 வாசிக்கும் போது, சங்கீதம் 103:19 வாசிக்கும் போது His kingdom rules over all. சர்வத்தையும் அது ஆளுகிறது பார்க்கணும். சங்கீதம் 103:19 சங்கீதம் 103:19 எங்கள் பூமிக்கு ஹல்லேலூயா ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். தேவன் வானங்களில் தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் சர்வத்தையும் ஆளுகிறது. அதில் எத்தனை சொல்லலாம் பாருங்க. அவருடைய ராஜ்யம் சர்வத்தையும் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறது. ஆகவே நாம் அவருடைய புத்திரராக இருக்கிறோம். தேவ ராஜ்யத்துடைய புத்திரராக நாம் காணப்படுகிறோம். விசுவாசிகள் நாம் அதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. நம்முடைய சோர்வையோ, நம்முடைய பலவீனங்களையோ, நம்முடைய தாக்கத்தையோ, உலகத்தில் வருகிற அந்த தாக்கத்தையோ நாம் நினைத்துக் கொண்டிருக்காதபடி தேவ ராஜ்யத்துடைய புத்திரர் என்கிறதான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து. ஆகவே தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் என்றார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்றார். ஒப்பாயிருக்கிறீர்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உப்பு எப்படி அநேக பொருட்களை பாதுகாக்கிறதோ, பிரிசர்வ் பண்ணுகிறதோ, அதே போல நீங்கள் இந்த ஜனங்களை, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பாதுகாக்கிற தேவ ராஜ்யத்தின் புத்திரராய் காணப்பட வேண்டும். எத்தனை ராமன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே தான் அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, வழிகாட்டுகிற வெளிச்சமாய் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த வசனம் காண்பு தீபம் பாதிக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. தேவ ஹல்லேலூயா ராஜ்யத்தை கொண்டு செல்கிறனா, தேவ ராஜ்யத்தை சொந்தரிக்கிறனா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவ ராஜ்யத்துக்கு ஹல்லேலூயா ஓனர்ஷிப்பாய் இருக்கிறனா. ஆகவே டேக் யுவர் ஓனர்ஷிப் வித் ஹல்லேலூயா கிங்டம் ஆஃப் காட். தேவ ராஜ்யத்தை சொந்தரிக்கிற மக்களாய், ஹல்லேலூயா, சொந்தம் கொண்டாடுகிற மக்களாய் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஹல்லேலூயா 1ஆம் அதிகாரம். மார்க்கு 1:14-15 வாசிப்போம். யோவான் 14:10. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள். தேவ ராஜ்யம் சமீபமாயிற்று. அதுதான் சுவிசேஷம். ஆகவே whenever we take the ownership of kingdom of God, எப்பெல்லாம் நம்ம தேவ ராஜ்யத்தை நமக்கு சுதந்திரமாய் அல்லது புத்திரராய் அல்லது மாறுகிறோமோ, தேவ ராஜ்யத்துக்கு ஓனராய் நாம் மாறுகிறோமோ, சொந்தக்காரராய் நாம் மாறுகிறோமோ, அப்ப அந்த ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற மக்களாய் நம்மளை வைத்திருக்கிறார். ஆகவேதான் எனக்கு தெளிவா சொல்லுகிறது, அவர் காலம் நிறைவேறிச்சு,
தேவராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. Whatever you lost, you can receive it. Whenever, hallelujah, எப்பெல்லாம் hallelujah, you take ownership the kingdom of God. தேவ ராஜ்யத்தை எப்பெல்லாம் நீங்க சுதந்திரிக்கிறீங்களோ, நீங்க இழந்து போனதை எல்லாம் வச்சுமே பெற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியத்தை தருவார். ஏன் நம்மளால இழந்து போனதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் தேவ ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய் நாம் இல்லை. ஆகவே இந்த காலவேளையில அந்த சுவிசேஷத்திற்கு சொந்தக்காரராய் மாறுகிற பாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரம் என்று சொல்லும் போது கர்த்தர் வாழ்க்கையில அதை தர அவர் போதுமானவராக விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே தான் யோவா சுவிசேஷம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம். ஏசாயா 9 பார்க்கிறோம். அல்லேலூயா. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஐசையா சாப்டர் 9. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தர். வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. நித்திய பிதா. சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். அடுத்த வசனம். தாவீதின் சிங்காசனத்தையும் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் ராஜ்யத்தை திறப்படுத்தி அதை இதுவரை கொண்டு என்னென்னைக்கும் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தி இதுவதற்கு நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தப்படுகிறது. அதை கர்த்தத்தின் பெருக்கத்துக்கும் அந்த கர்த்தத்தின் பெருக்கத்துக்கும் அது சமாதானத்துக்கும் முடிவில்லை. தேவனுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். தேவனுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன் கர்த்தருடைய ராஜ்யத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களையும் அவர் ஸ்திரப்படுத்துவார். தாவீதினுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன். ஏனென்றால் அவருக்கு அநேக பேர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. அல்லேலூயா. ஆகவே தான் இந்த காலவில் அவர் நீதியும் நியாயத்தையும் நிலைநிறுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை உண்டாக்கினார். அவனை ஆண் பெண்ணுமாகவே உண்டாக்கினார். ஆனால் அவன் கையில ஆளுகை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆளுகையை அவன் இழந்து விட்டான். தேவ ராஜ்யத்தினுடைய ஆளுகையை, அந்த ஓனர்ஷிப்பை அவன் இழந்து போய்விட்டான். தேவனிடல. ஆகவே குமாரன் இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையில மரித்து நாம் இழந்து போனதான தேவ ராஜ்யத்தை மீட்டு நம்ம கையில் அவர் கொடுக்கிற தேவராயிருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எடுத்து வாசிக்க பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று நினைக்கிறேன். அல்லது ஆதியாகமம் 1:27. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ரோல் ஓவர் ஆல் அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்றுதான் இந்த ஆதாமை கர்த்தர் உண்டாக்கினார், தேவாலை கர்த்தர் உண்டாக்கினார். ஆனால் அவர்கள் ஆளுகிற அந்த அந்தஸ்தை விட்டு அவர் விலகிவிட்டார். இந்த காலவெளியில நாம் ஆள வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதிக்கிறார். காலவெளி அருமை தேவப்பிள்ளைய கர்த்தருடைய ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற வாக்கியத்தை தர விரும்புகிறார். விசுவாசித்தா ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஆமென். டொமினியன் ஓவரால். இன்னொரு மொழிபெயர்ப்புல ரூல் ஓவரால் இருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்புல டொமினியன் DOMINION டொமினியன். டொமினியன்னா வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் டொமினியன்? A king has dominion over his kingdom. ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்வதே அதனுடைய அர்த்தத்தை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு அர்த்தத்தை பார்க்கணும்னா எனர்ஜி, சக்தி. டொமினியன் என்றால் சக்தி, எனர்ஜி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா மீனிங் இருக்கிறது. டொமினியன் என்றால் பவர் கண்ட்ரோல், டிஸ்கோஸ் த பிளஷர், சந்தோஷத்தின் கொடுக்கிற ஒரு ஆளுகை.
ஆளுகைன்னா கொடுமையான ஆளுகை அல்ல. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, சர்வ அதிகாரமான ஆளுகை அல்ல, சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஆளுகை. ஆதாமுக்கு ஆண்டவர் அந்த ஆளுகை தான் கத்தர் கொடுத்தார். இவை எல்லாம் வச்சு மூலமாய் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். நான் படித்ததான எல்லா சிருஷ்டிப்புகளும் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற அந்த ஆளுகையை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மளை அழைக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதுங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னொரு அர்த்தம் என்ன? டொமினியன்னா டேக் ஓனர்ஷிப் வித் தி கிங்டம் ஆஃப் காட். தேவ ராஜ்யத்தை, அல்லேலூயா, அவருடைய அந்த ஓனர்ஷிப்பை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பாக்கியம். இந்த காலவேளையில விசுவாசிகளாக நாம் அதிகத்தோடும் பலவீனத்தோடும் சோர்வோடும் இந்த வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் சுதந்திரராய் கர்த்தர் மாற்ற அவர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 25, மத்தேயு 25ஆம் அதிகாரம். அல்லேலூயா. நமக்கு தெரிந்த அந்த வேத பகுதி தான். அல்லேலூயா. 25, மத்தேயு 25, 19, 20 வசனங்களை வாசிக்கலாம். வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரன் எஜமான், வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டார். அப்பொழுது 5 தாலந்து வாங்கினவன் வேறு 5 தாலத்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்து இடத்துல ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இத வேறு 5 தாலத்தை சம்பாதித்தேன் என்றார். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அதிகாரியாய் வைப்பேன். நீ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்றார். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிப்போம் என்றால், come and share your master happiness. உன் எஜமானுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள். தேவ ராஜ்யத்தினுடைய புத்திரராய் நாம் மாறும்போது, whenever we take, hallelujah, ownership of, hallelujah, kingdom of God, தேவ ராஜ்யத்தினுடைய, hallelujah, சொந்தராய் நாம் மாறும்போது, அதனுடைய சொந்தக்காரராய் மாறும்போது, அந்த தேவனுடைய சந்தோஷத்தையும் ஷேர் பண்ற அளவுக்கு கர்த்தரை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? I will, hallelujah, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசிப்போம் என்றால், KJV அந்த மொழிபெயர்ப்புல வாசிப்போம் என்றால், I will make you rule over many things. பல காரியங்களுக்கு உன்னை ஆளுகை செய்கிறவனாக வைப்பேன். Enter thou in the joy of the Lord. தேவனுடைய கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று சொல்வதை இங்கே நாம் பார்க்கிறோம். விசுவாசித்தா ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாத இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் இன்றைக்கு மாற, அதை எடுத்து அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. 15ஆம் அதிகாரம். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 15, 14 சில வசனங்கள் நான் காட்டுகிறேன். 15, 14, 14. அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினார். இருவருமே குழியிலே விழுவார்களே என்றார். ஆமென். அல்லேலூயா. ஓனர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஓனர்ஷிப் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேற இந்த உலகத்துடைய ராஜ்யத்தை அல்லேலூயா ஓனர்ஷிப் நாம் விரும்ப வேண்டும் என்றால், குருடருக்கு வழிகாட்டுவது போலதான் காணப்பட முடியும். அதான் வேதம் சொல்கிறது, தெளிவாய் சொல்கிறது, குருடருக்கு குருடர் வழிகாட்டுகிறார்கள். குருடர் வழிகாட்டினால் இருவருமே குழியிலே விழுவார்களே. வழியிலே விழுவார்களா? குழியிலே விழுவார்களே. ஆகவே நாம் தேவ ராஜ்யத்தை பின்பற்றுவதாக காணப்பட இந்த நாட்களில் அர்ப்பணிக்கும் போது, அல்லேலூயா, தேவன் நம்மளை பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். மனிதனுடைய வழிகளே அல்ல,
தேவனுடைய வழிகளை தேவ ராஜ்யத்துக்கு அடுத்ததான காரியங்களை நம் நேரத்தை செலவு பண்ண உதவி செய்வாராங்க. யோவான் சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை நான் வாசிப்போம் என்றால் அந்த அதனுடைய ஓனர்ஷிப்புங்கிறதான காரியம் உங்களுக்கு நல்லா புரியும். 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகையா ஆடுகளுடைய வைப்பு குறித்து சொல்கிறார். 14ஆம் வசனம் 12 வாசிப்போம். அழகையா மேய்ப்பனாகிறவனோ ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவன கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகள் விட்டு ஓடி போகிறான். 11 நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பன் மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவர்களை சிதறடிக்கும். கூலிக்காக வேலை செய்கிறவனால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருந்த போலவோ நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவோ நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடைய என்றால் அறியப்பட்டு இருக்கிறேன். ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன். என் ஜீவனை கொடுக்கிறேன். ஆமென். இந்த ஓனர்ஷிப்புக்கும் ஸ்டூவர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸ்டூவர்ட்டுக்குன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஆனா வேலை. ஆனா ஓனர்ஷிப்புங்கிறது அப்படியே இல்லை. நம்முடைய ஜீவனையை கொடுக்கிற அளவுக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை. விசுவாசிக்கிறீங்களா? தாவீது வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது கொஞ்சம் ஆடுகள் தான் வச்சிருந்தான். தன்னுடைய சொந்த ஆடுகள், தன் தகப்பனுக்கு சொந்தமான ஆடுகள். அவனுடைய ஆகவே அவனுடைய டேக் ஓனர்ஷிப். ஆகவே அந்த ஆடுகள் மேல அவன் ஒரு ஓனர்ஷிப் எடுத்து வைத்திருந்தான். அந்த ஆடுகளை பேருபடியா சிங்கம் ஒரு விஷயம் வந்தது, அந்த ஆடுகளை பேருபடியா கரடி ஒரு விஷயம் வந்தது. ஓடி போய் அடித்து ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான். அதுக்கு நாம சொல்றீங்க ஏன் அதை செய்யலாம்? அவன் ஓனர்ஷிப்பா இருந்ததுனால. ஒரு ஆமேசத்தை வச்சிருந்தான். ஆகவே நாம் தேவ ராஜ்யத்தை ஓனர்ஷிப்பா எடுத்து நாம் செய்வோம் என்றால் இங்க இருக்கிற எல்லா சாப கட்டுகளையும் உடைக்க தேவன் நமக்கு பலன் தருவார். இருக்கிற பிசாசுடைய தந்திரங்களை முறிப்பதற்கு கர்த்தர் கிருபைகளை தருவார். நம்ம அந்த ஓனர்ஷிப் எடுக்காதனாலதான் நம்ம பிசாசை பார்த்தா பயப்படுறோம், சாபங்களை பார்த்தா பயப்படுறோம், வெள்ளி சூரியத்தை பார்த்தா பயப்படுறோம், மந்திர தந்திரங்களை பார்த்தா பயப்படுறோம். பிசாசுடைய சூழ்ச்சிகளையும் மனுஷன் பயப்பட காரணம் என்னவென்றால் தேவ ராஜ்யத்தினுடைய ஓனர்ஷிப் அவன் எடுக்கிறது இல்லை. இந்த காலவில் ஆண்டுகளை உங்களுடைய ராஜ்யத்தினுடைய அந்த ஓனர்ஷிப்பை எடுக்கிற மகனாய் இருக்க எனக்கு கிருபைத்தாரம் சொல்லும் போது கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு தடவை அப்பதான் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். ஒரு லேடி அழகையா கதை உடைக்கிற மாதிரி ஓடி வரான். பாஸ்டர் எங்க? பாஸ்டர் நானா பாஸ்டருங்கிற படிவான். என்ன தேவை உனக்கு? அவளோட சாபத்திலே வருகிறார். அவருடைய சமுதாயம் சாபத்திலே மீட்கப்பட்டிருக்கிறது. அநேக அழகையா ட்ரக்ஸ் போதை வஸ்துகளுக்கு அழகையா அடிமையாய் அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஜனமையா ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் வந்து அதை விநியோகித்துக் கொண்டிருக்கிறான், விற்பனை செய்து கொண்டிருக்கிறான். சமுதாயமே அழகையா ஒரு கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. என்ன செய்வது என்று தெரியல. பிள்ளைகளை வெளியில் அனுப்ப முடியல, பெரிய ஆட்கள் வெளியில போக முடியல. சமுதாயம் அப்பேற்பட்டதான ஒரு சீரழிவை சந்திக் கொடுக்கும் போது அந்த அம்மா கதவை உடைக்கிறது மாதிரி உள்ள வருது, தேவாலயத்துக்குள்ள வருது. நான் அழகிய பாஸ்டர் பொண்ணுங்களை கைப்பிடிச்சு ஜோம்னு சொல்லி ஜோம்னு போது அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா she take ownership with kingdom of God. தேவ ராஜ்யத்துக்குரியதான அந்த ஓனர்ஷிப் அவங்க எடுத்துக்கொள்றாங்க. ஆகவே அந்த ஜெபித்த ஆயில கொண்டு போய் அந்த தெருக்களில ஊத்தும் போது அங்க இருக்கிறதான எல்லா சாபங்களும் எல்லா போதை வசத்துக்கான அடிமையான காரியங்கள் எல்லாவற்றையுமே கர்த்தர் மாற்றிவிட்டார். இந்த அமைச்சர் ஆயிடுவார். ஆகவே நம்ம வாழ்க்கை அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கோம் என்றால் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்ததான காரியத்தை நம்ம செயல்பட இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் என்றால், இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்போம் என்றால், தேசத்தில் இருக்கிற எல்லா சாபங்கள் எல்லா அசுத்தங்களையும் ஆண்டவர் மாற்றவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அங்க இருக்கிற எல்லா அலர்வையா வியாதிகளை மாற்றுவார். அங்க இருக்கிற எல்லா கொலையை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசித்தா ஆமென் சத்தமா சொல்லுங்க. Prayer is the key of the kingdom. தேவ ராஜ்யத்தினுடைய திறவுகள் ஜெபம். ஆகவே
ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஜெபிக்கிறவர்களை சுற்றிலும் கர்த்தர் அக்கினிமயமான ரதங்களில் குதிரைகளை கர்த்தர் வைக்கிறார். தேவன் சுடலை பட்டத்தை உங்களுக்கு பாதுகாப்பாய் வைக்கிற தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆகவே தேவ ராஜ்யத்துடைய ரகசியத்தை குறித்து மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மத்தேயு 13 சொல்லப்படுற அந்த ரகசியங்கள் எல்லாம் அல்லேலூயா மனிதனுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. ஒரு அமைச்சர் சொல்ல தேவனுடைய ரகசியம் யாருக்கு வெளிப்படுத்துவார் என்றால், யாரெல்லாம் அல்லேலூயா தேவ ராஜ்யத்தை ஓனர்ஷிப்பாய் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தேவ ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிற. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்த ஒரு அமைச்சத்தை மட்டும் பார்ப்போம். ஆண்டவரே, நான் நல்ல தேவ ராஜ்யத்தை இன்றையிலிருந்து நான் சுதந்திரித்துக் கொள்ள, அதை எடுத்து செல்ல, நான் போகிற இடமெல்லாம் அந்த ராஜ்யத்தோடு நான் நடந்து செல்ல, சமுதாயத்துக்கு பாதுகாத்துக் கொள்ள, ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ள, தேசத்து மக்கள் இருந்து சாப கட்டிலிருந்து விடுதலையாக்க என்னை உதவி செய்வான்னு சொல்லும்போது கர்த்தர் அதை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ரகசியம் வெளிப்பட வேண்டும் என்றால் ஜெபிக்கிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவ ராஜ்யத்தை அல்லேலூயா சுதந்திரமாய் எடுத்துக்கொள்கிற மக்களாய் இருக்க தேவன் தானியேல் எழுதினதான அல்லேலூயா புஸ்தகம், அல்லேலூயா தீர்க்கதரிசி புஸ்தகம், Daniel chapter 2 verse 27-28. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரயத்தனமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறதாலும் கூடாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்திற்கிற தேவன், மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் பரலோகத்திற்கிற தேவன், தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய தெரிவிக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனம் என்னவென்றால், இங்கே பார்க்க பாருங்க, ராஜா ஒரு சொப்பனம் காணுகிறார். சொப்பனத்தை மறந்துட்டான், அதுக்கு அர்த்தமா அவனுக்கு தெரியல, கலக்கி கொண்டிருக்கிறான். எல்லா ஜோசியர்களையும் கல்தேயர்களையும் குறி சொல்ற ஆட்கள் எல்லாம் கூப்பிடுறான். யாருக்குமே தெரியல. சொப்பனம் சொன்னதான அர்த்தம் சொல்ல முடியும். ஏதாவது ஒரு சொல்லி ஒரு பேக்கப் பண்ணி சொல்லிடலாம். சொப்பனம் சொன்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடலாம். அந்த சொப்பனத்தை மறந்துட்டார் ராஜா. ரகசியம் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டது. ஒரு அமைச்சத்தை சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே தேவ ராஜ்யத்துக்கு ரகசியங்களை மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு ரகசியங்களை அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் ஜனங்களுக்கு சீசர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு தானியேலை பார்க்கிறோம். அவன் ஒரு ஜெப வீரன். ஒரு அமைச்சத்தை சொல்லுவோம். அல்லேலூயா. நேச்சர் கண்டதான சொப்பனத்தை அல்லேலூயா வெளிப்படுத்துவதற்கு தேவ ராஜ்யத்தை போகிற இடமெல்லாம் கொண்டு செல்கிறவனாய் காணப்பட்டான். விசுவாசிகள் இந்த உலகத்தில் இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு தேவ ராஜ்யத்தோடு நடக்கிற மக்களாய் காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? Daniel take ownership with kingdom of God. தேவ ராஜ்யத்துக்கு சுதந்திரமாளியாய் அவன் மாறினார் என்பதை. ஆகவே அந்த கிருபை வேலனை மனதில் எங்களுக்கு தான் சொல்லும்போது கர்த்தரை தர அவர் போதுமானவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்ய ஆண்டவரே எனக்கு பலன் தான் சொல்லும்போது கர்த்தர் ஒரு வாழ்க்கையில அதை பலனை வல்லமை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். There is no ownership, there is no observation. அல்லேலூயா. நமக்கு ரெவலேஷன் வேணும் என்றால், நமக்கு ஒரு வெளிப்பாடு நமக்கு வேண்டும் என்றால், ரெவலேஷன் பிரிங் ரெவல்யூஷன். வெளிப்பாடு என்ன தருகிறது என்றால் ரெவல்யூஷனை நமக்கு தருகிறது. சொல்லுங்களா? What's the meaning of revolution? Revolution is a movement of the earth around the sun. சூரியனை பூமி சுற்றுகிறதே அதான் ரெவல்யூஷன். ஆகவே ரெவலேஷன் வெளிப்பாடு நமக்கு இந்த ரெவல்யூஷனுக்குள்ள வழி நடத்துகிறதாய் காணப்படும். ஆகவே இந்த ரெவலேஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள நான் காணப்பட வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? இல்லைன்னா கதை விட்டுட்டு இருக்க வேண்டியதான். கதை விடக்கூடாது. உண்மையா இழந்த வெளிப்பாடை ஆட்டத்தை பெற்றுதான் அந்த கிருபை உள்ளவர்கள இருக்க தேவன் நமக்கு உதவி செய்ய. நம்ம எல்லாவற்றையும் இந்த உலகத்தையே ஆண்டு கொள்ளுகிற மக்களாய் இருக்க இந்த நாளிலே தேவன் நமக்கு
கிருபை தர அவர் போதுமானவராக. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. God not running the world. தேவன் உலகத்தை சுற்றி வருகிறவர் அல்ல. God running the church. அவர் சபையை சுற்றி வருகிற தேவனாய். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் உலகத்தை சுற்றி வருகிற தேவன் அல்ல. உலகத்தை சுற்றி வருவது நீங்களும் நான் தான். தேவ ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டு அல்லேலூயா நாம் இந்த உலகத்தை சுற்றி வரும்படியே தேவன் விரும்புகிறார். அவர் சபையை சுற்றி வருகிற தேவனாய் இருக்கிற. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உலகத்தை முழுவதுமாய் சுற்றி வர ஆண்டு கொள்ள தேவன் எனக்கு உங்களுக்கு கிருபை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் எனக்கு ஏனென்றால் அவர் எனக்கு முன்னே போகிறார் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் God before me. என் தேவன் எனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். I read sometime in Bible, hallelujah, he is always given me the victory. அவர் எப்பொழுதுமே ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார், வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் அப்படித்தான் சொல்கிறது. அவர் ஜெயத்தை தருகிற தேவன். யோசபாத் கலங்கி நிற்கிற வேளையில இந்த யுத்தம் உன்னுடைய யுத்தம் அல்ல, என்னுடைய யுத்தம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவர் ராஜ்யத்தை நாம் பிடித்துக் கொள்வோம் என்றால், தேவர் ராஜ்யத்துக்கு நாம் சொந்தமாய் அல்லேலூயா கொண்டாடுவோம் என்றால், கர்த்தர் வாழ்க்கையில ஜெயத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிற. விசுவாசித்தா ஆமென் சத்தமா சொல்லிட்டு பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்புகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை இன்றைக்கு பேசுகிற வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. அந்த வார்த்தை என்ன செய்ய வேண்டுமோ செய்து பரிபூர்ணம் அடைந்துதான் அது திரும்பி வரும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க எந்த பிரச்சனையில் பாதையில நீங்க சிறப்புள்ளாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்னவென்றா, இதுதான் உன் வாழ்க்கையில கடைசியாக இருக்கிறதான காரியம். உன் பிரச்சனைக்கு இன்னைக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். உன்னுடைய போராட்டத்தை கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். உன்னுடைய பயத்தின் கலக்கத்திற்கு ஆண்டவர் இன்றைக்கு அளவையா மாற்ற விரும்புகிறார். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், இன்று கண்ட ஈட்டியனை இனி ஒரு காலம் நீ காண்பதில்லை. அல்லேலூயா. Hallelujah. This is the last journey of your problem. உன்னுடைய பிரச்சனைக்கு கடைசி நாளாய் இதை கர்த்தர் வைக்கிற இவன். Hallelujah. You can receive எல்லாம் டபுள் போலாய். Hallelujah. ரெட்டிப்பான நன்மையினால் உன்னை திருப்தியாக்க ஒரு நல்ல தேவனாக. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தை நாம சத்தம் சொல்லுங்க. Hallelujah. இதுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இனி பிசாசு உங்களை எந்த போராட்டத்திலும் கொண்டு போகவே முடியாது. பிசாசு உங்களுக்கு எந்த அவிசுவாசத்திலும் உங்களை நடத்த முடியாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. Are you receiving that? நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியுமா? தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் விசுவாசத்தை கர்த்தர் தரவர் போதுமானவர். இனி ஒருபோதும் பிசாசு உங்களை சிறைப்பிடிக்க முடியவே முடியாது. எந்த வியாதி உங்களை சிறைப்பிடிக்க முடியாது. எந்த கொள்ள நோய் உங்களை சிறைப்பிடிக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசித்தா ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. Because I am taking ownership with kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரமாய் பெற்றிருக்கிறபடி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். Revelation chapter 11 verse 15. 11. ஜாதியில் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாயத்தீர்ப்புக்கு அழைக்கிறதுக்கும் தீர்க்கதரிசியாகி உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தினால் பயமுக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதுக்கும் 11 ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் நம்முடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின. அவர் சதாகால ராஜ்யம் பண்ணுகிறார். போதும், அவர் சதா காலங்களிலும் ஒரு ராஜ்யம் பண்ணுகிறார். அல்லேலூயா.
He will reign forever and ever. He will reign forever and ever. அவர் சதா காலங்களிலும் விராஜம் பண்ணுகிறார். Say amen there. Hallelujah. எரேமியா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிப்போம். எரேமியா புஸ்தகம் 1. Jeremiah chapter 1 10ஆம் வசனம். எரேமியா 1:10. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளுக்கு மேல் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. See, today I appoint you over nation and kingdom, uproot and tear down, destroy and overthrow, to build and to plant. Hallelujah. See, today, இன்றைக்கு I appoint you over nation and kingdoms. ராஜ்யத்திற்கு உன்னை அப்பாயிண்ட் பண்ணுகிறேன் என்று நான் சொல்றேன். விசுவாசிக்கிறீங்களா? எரேமியா பார்த்து ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறதான வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆகவே ஜனங்கள் இருளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் அருமையான தேவர்களே, எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் ஜெபிக்கிற மக்களாய் இந்த நாட்களில் நம்மளை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அற்புதமாய் வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். Hallelujah. What happened? You take the ownership. நீங்கள் அல்லேலூயா இந்த ஓனர்ஷிப், அல்லேலூயா, தேவ ராஜ்யத்துடைய அந்த ஓனர்ஷிப்பை எடுக்கும்போது என்ன நடக்கும்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிப்போம் என்றால், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அதுதான் விசுவாசம் என்று பார்க்கிறோம். விசுவாசம், faith is something. நாம் தேவ ராஜ்யத்தினுடைய சோதரராய் மாறும்போது, தேவ ராஜ்யத்தினுடைய புத்திரராய் மாறும்போது, தேவ ராஜ்யத்தை கொண்டு செல்லும் போது என்ன நடக்கிறது? சாபங்கள் மட்டும் மாறுவதில்லை. தேவ பிள்ளைகளே, விசுவாசத்திலே நாம் வளர்கிற அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். Now faith is the assurance, confirmation, confirmation, the title deed of things hoped for, being the proof of the things do not see, and conviction of the reality. தேவ பிள்ளைகளே, ப்ரூஃப் நம்ம ப்ரூவ் பண்றோம். தேவ ராஜ்யம் நமக்குள்ள இருக்கும்போது விசுவாசத்தினால் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற அந்த ப்ரூஃப், அந்த அடையாளம் நிஜம், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் தேவ பிள்ளைகள் விரும்புறாங்க. அதுதான் விசுவாசிகள் விரும்புறாங்க. அதான் பிரஜாதிகள் விரும்புறாங்க. வாழ்க்கையில ப்ரூஃப் இருக்க வேண்டும், அத்தாட்சி இருக்க வேண்டும், அடையாளம் இருக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தின் புத்திரர் என்கிறதான அடையாளத்தோடு நடக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் அல்லேலூயா தேவ ராஜ்யத்துக்கு சொந்தராய், தேவ ராஜ்யத்துக்கு புத்திரராய் மாறும்போது என்ன நடக்கிறது என்றால், உங்கள் வாழ்க்கையே ஒரு ப்ரூஃபாய் மாறுகிறது. அதான் சொல்லப்படுறது. விசுவாசமானது நம்பப்படுகள் உறுதியும் காணப்படாத நிச்சயம். ஆனா இங்கே ப்ரூஃப் என்றால் அடையாளம். நீ தேவ ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் அடையாளத்தோடு நீ நடக்க வேண்டும். விசுவாசியாக நீ ஒரு பிரஜாதியை போல அல்ல, ஒரு சாதாரண மக்களை போல அல்ல, தேவ ராஜ்யத்தினுடைய புத்திரனுடைய அடையாளத்தோடு நடக்கிற அந்த கிருபை எனக்கு தாரும் சொல்வதென்றால் கர்த்தர் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? Faith is an assurance, confirmation to the title deed. அது ஒரு தலைப்பாய் இருக்கிறது, அது ஒரு லீடர்ஷிப்பாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, faith is also proof. விசுவாசம் எதை கொண்டு வருகிறது என்றால் உனக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்த ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
அவருடைய வாழ்க்கையில் அந்த கிருபையும் பலத்தை தார். You have to show the proof. நீ அந்த அடையாளத்தை காட்ட வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன், தேவ ராஜ்யத்தின் உடையவன், தேவ ராஜ்யத்தை கொண்டு செல்கிற அடையாளமாகிய அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதை காணப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தரை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் தாய் கற்பத்தில் வேறு பிரிச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. Once you show the faith, then you get the ownership. ஒரு தடவை விசுவாசத்தை காட்டும் போது அந்த விசுவாசத்தை பார்க்கிற தேவன் அந்த தேவ ராஜ்யத்தினுடைய கிங்டமுடைய அந்த ஓனர்ஷிப்பை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார். அந்த 5 தாளத்தை பெற்றவன் 5 தாளத்தை சம்பாதித்த உடனே அதை ப்ரூவ் பண்ண உடனே அந்த விசுவாசத்தை அவன் காட்டும் போது அந்த எஜமான் அவனை என்ன சொல்கிறான்? என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசி. அநேக ராஜ்யங்களுக்கு உன்னை தலைவனாய் நான் மாற்றுவேன். நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறார், உன்னை அநேகத்துக்கு மேல அதிகாரியாக வைப்பேன் நான் சொல்கிறார். ஆகவே நம்ம விசுவாசம் என்பது விசுவாசத்தை காட்டும் போது மட்டும்தான் ஆண்டவரிடத்துல தேவனுடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. Revelation is the strongest asset. ஒரு மனுஷனுக்கு வெளிப்பாடு தான் அதிகமான சொத்து. அதற்கு தெரியாது. ரகசியத்தை வெளிப்படுத்துகிற அந்த ரெவலேஷன் தேவ ராஜ்யத்துக்கு நாம் சொந்தமாய் மாறும்போது மட்டும்தான் அந்த ரெவலேஷன் நமக்குள்ள வரும். அந்த ரெவலேஷன் வரும்போது நம்ம என்ன பண்றதுன்னா அந்த தேவப்பிள்ளைல அது நம்மளை பலமுள்ள சொத்தாய் நமக்கு மாறுகிறது. அது மூலமா நம்ம அநேக மக்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற மக்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாச பள்ளியிலே வெளிப்பாடு என்பது, விசுவாச வாழ்க்கையிலே வெளிப்பாடு என்பது ஒரு பலமுள்ள சொத்தாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசித்தா ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் தானியேல் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிப்போம். எவனாகிலும் 6:7 எவனாகிலும் 30 நாள் வரை ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையாகும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினார் அவன் சிங்கையின் கவிலே போல ராஜபாட கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீதை செய்ய வேண்டும் என்று பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுது ராஜாவே மேதியருக்கும் பெர்சியருக்கும் மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீதை மாற்றப்படாதபடி நீ கட்டளையிட்டு அதை கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். தேவ பிள்ளைகளை இங்கே ஒரு சட்டம் வருகிறது. ராஜாவை தவிர வேற யாரையும் விண்ணப்பம் செய்யக்கூடாது. ஆனால் தானியேலோ ஜெப வீரனாய் காணப்பட்டார். காலை மாலை மதியம் என்கிறார். அந்தி சந்தி மத்தியான வேளையிலே எருசலேமியராய் தன் பலகணிகளை திறந்து வைத்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டார். ஏன்னால் அளவே தானியேல் மேல அநேக பொறாமை இருக்கு. ஜெபிக்கிற விசுவாசிகள் மேல பிசாசு ரொம்ப பொறாமப்படுவான். புரஜாதி ஆட்களுக்கு மேல பொறாமப்படுவான். ஆகவே அதை பத்தி கவலைப்படவே கூடாது. உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும், உங்களுக்கு உயர்வு வரும். ஏன்னா நீங்க தான் அந்த சட்டத்தையே ரிவர்ஸ் பண்ணுவீங்க. Whoever take the ownership with kingdom of God, யாரெல்லாம் தேவ ராஜ்யத்தை சுதந்திரமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற சட்டங்களை ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆபத்து சொல்றாங்க, சட்டத்தை மாற்றுகிற வல்லமை அவர்களுக்கு உண்டு. தானியேலுக்கு விரோதமாக ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. ராஜாவை தவிர வேற யாரும் எந்த தேவனை ஆகிலும் விண்ணப்பம் பண்ணினால் ஜெபம் பண்ணினால் அவர்களை சிங்கத்தினுடைய கெவியிலே போடப்பட வேண்டும் என்று அதை தெரிந்துமே அவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். கொண்டு போய் சிங்க கவியில கொண்டு போடுகிறார்கள். சிங்க கவியில என்ன நடக்கிறதுனா தேவன் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? 10ஆம் வசனமா 9ஆம் வசனம் வாசிப்போம். 9ஆம் வசனம் இல்ல இல்ல
25 பின்பு ராஜாவாகிய தரிய தேசனுக்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் வாசிக்கிறவர்கள் என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெறுகிறது. 16 அப்பொழுது ராஜா கட்டளையிட்ட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து 16 அதே 6ஆம் அதிகாரம் 16 அவனை சிங்கங்களின் கையிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இறைவனை ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார். ஒரு கல் கவியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்கள் மோதிரத்தினாலும் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுதும் போஜனம் பண்ணாமல் தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிடுச்சு. காலமே கிழக்கு விழிக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிகைகளின் கவிக்கு தீவிரமாய் போனான். ராஜா சிகைகள் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவன தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவனுடைய உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவன் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பின்பு ராஜாவாகிய தரியு தேசமாக குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெறுகிறது. என் ராஜ்யத்தின் ஆலயக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேல் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவன தேவன், அவர் என்னென்னைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் இருக்கும். ஒரு ஆமென் சத்தமா சொல்ல. ஹல்லேலூயா. சே டு ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை நாம் எடுத்து செல்லும்போது அங்க இருக்கிற எல்லா சட்டங்களையும் மாற்றுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதே போல எஸ்தர் வாழ்க்கை நீங்க வாசித்து பார்க்கலாம். எஸ்தர் புத்தகத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டுல போய் நல்லா படிச்சு பாருங்க, பொறுமையா அதை படிச்சு பாருங்க. அந்த ஆமா இந்த ஜனங்கள் எல்லாம் ஹல்லேலூயா யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்க முடியாத திட்டம் போட்டு ஒரு நாள் முடிச்சுட்டான். அவன் முருதைக்க தெரிஞ்சு முருதைக்க எல்லாம் ரெட்டு ஒடித்திட்டு இருக்கிறான். உடனே ஏன் ரெட்டு ஒடித்திருக்கான்னு சொல்லி எஸ்தர் ஹல்லேலூயா கேட்டு விடும்போது அவன் சொல்றான், இந்த ஜனங்களை அழிப்பதற்காக ஆமா திட்டம் போட்டான். ராஜாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆகவே இந்த நாளிலே நடக்க போகுது. சுவாசிக்கிறீங்களா? அவர் சொல்றார், நானும் என்னுடைய தாதிமாரும் ரெட்டு ஒடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம், உபவாசம் ஜெபிக்கிறோம். நீங்களும் யூதர் எல்லாம் சேர்ந்து 3 நாள் உபவாசம் போடுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். சட்டத்தை மீறி நான் ராஜா அல்லது அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கிறேன். ராஜா அரண்மனைக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம்னா, அப்படி பிரவேசிக்கும் போது ராஜா செங்கோல் நீட்டலனா அங்க பிரவேசிக்கிற யாராலும் செத்து போயிடுவாங்க. ராஜாவா ராஜாத்தி ஆனாலும் சரி, புருஷனாலும் சரி, சிறியானாலும் அழிக்கப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள். ஆனா ராஜாவின் சட்டத்தை நான் மீறி நான் போறேன். எத்தனை அமைச்சர் ஆயுத பாருங்க. ராஜாவின் சட்டத்தை ரிவர்ஸ் பண்ணுகிறார். யார் தேவன் ராஜ்யத்தை சோதரிக்கிறார்களோ, யார் தேவன் ராஜ்யத்தை ஹல்லேலூயா ஓனர்ஷிப்பை டேக் ஓவர் பண்ணுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் சட்டங்களை ஹல்லேலூயா ரிவர்ஸ் பண்ணுகிற அளவுக்கு தேவன் கிருபையும் பலனையும் தருகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. See changing the law. விசுவாசம் அவர் அமைச்சர். Why? She took over the ownership with kingdom of God. தேவ ராஜ்யத்தை அவள் ஓனர்ஷிப் எடுத்ததினால் அவள் அதை செய்ய முடிந்தது. விசுவாசிக்கிறீங்களா? என்றால் நம்முடைய ஆண்டவர் நியாயாதிபதியா இருக்கிறார், நீதிபதியா இருக்கிறார். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதுல பார்க்கிறோம். ஏசாயா 33 ஏசாயா 33 கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மளை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. For the Lord is our judge. The Lord is our lawgiver. The Lord is our king.
It is He who will save us. அவர் நம்மளை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிற விசுவாசிக்கிறீங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமல் ஹல்லேலூயா சங்காரமாகிறார். என்ன அறிவில்லாமல் சங்காரமாக? My people are lack of knowledge. My people are destroyed with lack of knowledge. In the lack of knowledge, பணங்கிற ஹல்லேலூயா குறைவினால ஜனங்கள் எல்லாம் சங்கரமாகறாங்களா? இல்ல இல்ல, பணங்கிறதான ஹல்லேலூயா நாலேஜ்ங்கிறதால இல்லாத பண நாலேஜ், பணத்தினுடைய ஹல்லேலூயா அறிவு இல்லாதனால அவங்க சங்கரமாகல. இல்ல, ஆவிக்குரிய ஹல்லேலூயா ஞானம் இல்லாதனால சங்கரமாகறாங்க. ஆகவே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் நாம் காணப்பட இந்த காலவெளியில நம்மளை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருடைய அற்புதமான தேவன். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 75ஆம் சங்கீதத்தை வாசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அதில் நான் வாசிக்கிறேன் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறேன். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையில் வந்து ஜெயம் வராது. தேவனின் நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். இது நாமே சொல்றீங்க. No one from the east or the west or from the desert can exalt themselves. It is God who judges. He bring one down, He exalt another. அவரே நியாயாதிபதி. ஒருவனை தாழ்த்தி அவர் ஒருவனை உயர்த்துகிற தேவனாக. தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம வரும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிற. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே the kingdom of God within you, உனக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. ஆகவே இந்த தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள, அதை அனுபவிக்க, அதை மற்றவர்களோடு ஹல்லேலூயா பகிர்ந்து கொள்கிற கிருபையை கர்த்தர் நாளிலே தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா எல்லாமே உம்முடையது. All things yours. தேவ ராஜ்யம் நம்ம உனக்குள்ள வரும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உனக்கு சொந்தமாய் மாறி விடுகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா all things are yours. எல்லாமே உன்னுடையதாக கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தேவ ராஜ்யத்துல no shortage in the kingdom of God. There is no shortage. தேவ ராஜ்யத்துல எந்த குறையுமே கிடையாது. எல்லாமே நிறைவாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தான் எல்லாம் உங்களுடையது என்று ஆண்டவர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா எல்லாம் உங்களுடையது என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடியும். ஆகவே எப்படி என்றால் தேவ ராஜ்யத்துல ஒரு குறையுமே இல்லை. ஆகவே தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. There is no shortage in the kingdom of God. தேவ ராஜ்யத்துல எந்த குறையுமே இல்லை. ஒரு தடவை இயேசு சீமோன் வீட்டுல பந்தி இருக்கையில ஒரு சகோதரி வந்து ஆண்டுடைய சிரசுல ஹல்லேலூயா அந்த நல்லதுங்கிற தைலத்தை ஊத்துற. அப்பொழுது சில சீசர்கள் சொல்றாங்க, இதை வந்து தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே, இதையா வேஸ்ட் பண்ற. அப்பதான் அவர் சொல்ற, அவளை தொந்தரப்படாதுங்க, நற்கிரியை செய்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ ராஜ்யத்துல எதுவுமே குறை கிடையாதுப்பா. தரித்திரம் எப்போ உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. உங்க நிறைய வச்சு நீங்க தரித்திரம் நீங்க போசிக்கலாம். நான் எப்பொழுது உங்க இடத்துல வர இல்ல, என்னுடைய மரணத்தை குறித்து தானே நினைவு கூறுபடி அவர் அதை செய்திருக்கிறார். தேவ ராஜ்யத்துல எந்த குறையுமே கிடையாது. அருமை தேவர்களே, உன் வீட்டுல எந்த குறையுமே கிடையாது. இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லாதபடி கர்த்தர் வைக்க உதவி செய்ய போதுமானது. No more sorrow in your house. No more poverty in your house. உன் வீட்டுல துக்கம் கிடையாது, உன் வீட்டுல வறுமை கிடையாது. உன் வீட்டுல கர்த்தர் செழிப்பை கர்த்தர் வைத்திருக்கிற. விசுவாசித்தா ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரமாய் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை போல ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான ஆள் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் முதற்கொண்டு ஹல்லேலூயா, the grace of God working in you and your family and your business. உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் உன்னுடைய வியாபாரத்தோடும் இரக்கத்தின் தேவன், ஹல்லேலூயா, கிருபையின் தேவன் உண்மையில ஆசீர்வாதத்தை பொழிய அவர் வல்லமுள்ள
தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்க வீட்டுல கொள்ளையடிக்கப்பட்டதான எல்லாவற்றையும் இன்னைக்கு ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்து கொடுக்க அவருடைய ராஜ்யம் போதுமானதா இருக்கிறது. எதை நீ இழந்திருக்கிறாயோ அது எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் ஆண்டவர் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனிதருக்காய் கொடுக்கப்பட்டது. நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல எளிமையின்றி கண்களையும் மூடி ஆண்டவர் சமூகத்தில் முழுதுமாய் படிப்போம். ஆண்டவரே, வானங்களையும் பூமியையும் உண்டாக்கின தேவனால் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன், அவர் செழிப்பை தருகிற தேவன். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே இந்த ராஜ்யத்தில் சுதந்திரமாக என்னை மாற்றும். ஆகவே சீசர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் கற்றுக் சொல்வது, பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது. The kingdom of God within you, உனக்குள் இருக்கிறது. மகனே, விசுவாசியே, உனக்குள்ளே கர்த்தர் அந்த ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். நல்ல மேய்ப்பே, குரலை கேட்பே, நானும் பின்தொடர்வே. நல்ல மேய்ப்பே, குரலை கேட்பே, நானும் பின்தொடர்வே. தோளிலிருந்து கவலை மறந்து, தோளிலிருந்து கவலை மறந்து, தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவர் இயேசுராஜே, மாவில் சாய்ந்து சாய்ந்து அயர்ந்து பயந்திருப்பேன். எனது தலைவர் இயேசுராஜே, மாவில் சாய்ந்து சாய்ந்து பயந்து பயந்திருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உடைய கிருபை எங்களுக்கு தாங்கய்யா. 119 சங்கீதத்துல வாசித்தது போல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்காய் கொடுத்தார். ஆனால் வானம் அவருக்கு கர்த்தருடையவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த தேவ ராஜ்யத்தை உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து ஆண்டவர் முழுமையாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தவர் போதுமானவராக இருக்கிறார். உடைய தேவையெல்லாம் சந்திப்பார். 4வது வாரத்திலும் 5வது வாரம் உண்டு. அல்லது கடைசி வாரம் நமக்கு மே வாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. 5வது வாரத்துக்கு வர வரைக்கும் அந்த கிருபை உள்ள ராஜ்யம் தொடர்ந்து இருக்க ஆண்டவர் முழுமையாய் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரன் இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தை சுதந்திர மக்களாய் நாங்கள் காணப்பட, தேசத்திற்கு எல்லா சாபங்களையும் அகற்றி போட, ஆண்டவருடைய செழிப்பு கொண்டு வருகிற தேவ ராஜ்யத்தை கொண்டு போகிற மக்களாய் ஆண்டவரை நாங்கள் காணப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபையாக ஜெபிக்கிறோம். அதுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த லாவை ஹல்லேலூயா ரிவர்ஸ் பண்ணுகிற தானியேலை போல, எஸ்தரை போல நாங்கள் காணப்பட, சாபங்களை முறித்து ஹல்லேலூயா தேசத்தில் இருக்கிற சாபங்கள், சமுதாயத்தில் காணப்படுகிற சாப கட்டுகளை உடைத்து நொறுக்குகிற அந்த தேவ ராஜ்யத்தை சுமந்து செல்கிற மக்களாய், அதே ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, டேக் ஓனர்ஷிப் சொன்னது போல ஆண்டவரே, அதை நாங்கள் சுதந்திரத்தை ஹல்லேலூயா கொண்டு செல்ல, நாங்கள் போகிற இடமெல்லாம் உடைய ராஜ்யத்தை கொண்டு செல்கிற மக்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தருமையாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்து வழி நடத்தும். உங்களுடைய வேலைகள், கையும் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசிரியர் நாங்கள் சீக்கிரமாய் சபையில கூடி ஆராதிக்க உடைய அனுகிரகத்தை கிருபையும் எங்களுக்கு தருமையாக ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள், திருமணம் கொண்டாடுகிற பிள்ளைகள், மாதத்துல அல்லது கடந்த மாதத்துல கொண்டாடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பரமபிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாத கர்த்தரை கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்னென்றும் நம்ம நிலையோடு சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வரும்
இருப்பதாக.